அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நான் ஏர்லியாக எழும்பி சுவாமியை கும்பிட்டு போட்டு அவசரமாக நான் வெளிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். அதுதான் டவுனுக்கு ஒரு அலுவலாக வந்து போயிட்டு திருப்பி வீட்டை வந்து பார்த்தால் 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு எங்கேயாச்சும் போகும்னு சொல்லி பார்த்தால் பராசக்திக்கு போகும்னு சொல்லி பிளான் போட்டேன். 10 மணி ஆச்சு படம் பார்ப்போம்னு பராசக்திக்கு போய் கொண்டிருக்கிறோம். சரி, தியேட்டருக்கு தான் போக போகிறோம், ஏதாவது சிப்ஸ் வந்து வேண்டி கொண்டு போகும்னு சொல்லி நான் கடையில் போய் வேண்டி கொண்டு அப்படி அவசரமாக அடித்து பிடிச்சி எங்களோட ராஜா தியேட்டருக்கு வந்து நான் உள்ளே வந்து போயிட்டேன். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாம் இட்டும்பு கம்பியால் அடித்து மூடி இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால் இந்த ஜனநாயகன் படம் வரப்போன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பால் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி அவங்க இட்டும்பு கேட்டெல்லாம் அடித்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த படம் தான் வராமல் போயிட்டதே என்ற ஒரு கவலையோடு வந்து ஓகே வந்து பராசக்தியை பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனால் ஒரு அவரேஜான சனம் தான் வந்து இருந்தது. படம் முடிஞ்சது. வெளியில் வந்தால் மழை. நான் போகிற நேரம் ஒரு சாதுவான ஒரு மழை தான் பெஞ்சு கொண்டிருந்தது. அதுக்குள்ள வந்து நான் நனைஞ்சு போயிட்டேன். தைப்பொங்கல் வரபடியால் கல்லின் விலை கேட்போம்னு சொல்லி நான் போனேன். கல்லின் விலை என்ன? 3,600. அப்புறம் பின்னிரம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு சர்ப்ரைஸ் ஆர்டர் ஒன்று வந்துட்டேன். நான் சஜிக்கு கால் பண்ணி சஜின்ற காரில் சஜியோட வந்து நான் ட்ராவல் பண்ண வலிக்கிட்டேன். அப்படியே வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போய் மிக்கி மவுஸோட டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி போட்டு இருந்தேன். இந்த குட்டீஸுக்கு தான் வந்து 3வது பிறந்த நாள். ஸோ அதில் ஒரு நான் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி போட்டு அவங்க ரிலேஷன் எல்லாமே வந்து டான்ஸ் பண்ண வலிக்கிட்டாங்க. ஸோ அந்த டான்ஸையும் வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நான் வீட்டை வந்துட்டேன். இதுதான் என்னோடய சண்டேயாக வந்து இருந்தது.